ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்னைக்கு நம்ம கீரை வடை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு நான் வந்து பசலிக்கீரை எடுத்திருக்கேன். ரொம்பவே ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி. நீங்கள் குழந்தைங்களை ஈஸியாக கீரை சாப்பிட வச்சிடலாம். ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி நான் 1 கப் கடலைப்பருப்பை 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ தண்ணியெல்லாம் நீக்கிட்டு நல்லா கழுவி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். கடலைப்பருப்பை நம்ம ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிடலாம். இது கூட 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பூண்டு பற்கள், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறமா 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடுங்க. இது கூட 1 வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக சாப் பண்ண கருவேப்பிலை இலைகள், கொஞ்சமாக சாப் பண்ண கொத்தமல்லி இலைகள், 1 கப் அளவுக்கு பசலிக்கீரையை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. ஸோ இதுலேருந்து சின்னதாக ஒரு போர்ஷன் எடுத்து நல்லா ஸ்மூத் பாலாக பிடிச்சிருங்க. இதை லைட்டாக இப்படி தட்டிட்டு இந்த மாதிரி ஷேப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓரங்களாக நல்லா ஷேப் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது ரெடியாக இருக்குது. இதே மாதிரி எல்லா வடையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இரும்பு சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானது ஒவ்வொரு வடையாக உள்ளே சேர்த்துருங்க. ஒரே நேரத்தில் ரொம்ப வடைகள் சேர்க்காதீங்க. ஒரு 2லேருந்து 3 வரைக்கும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயாச்சு. ஸோ அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். அகைன் இது ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ நமக்கு 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. ஸோ ரிமூவ் பண்ணிடலாம். இதை நல்லா சூடாக ஒரு கப் ஆஃப் டீ கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, குவிக் அண்ட் ஹெல்தியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த கீரை வடை ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.